வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் அதாவது பிஸ்னஸ்க்கு தேவையான கடன்கள் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பெரிய அளவில் வந்து பேராசை உருவாகும். ஸோ அதை வந்து கரெக்டாக என்னங்கிறது வந்து நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள், ஸோ நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உயரிய மாற்றங்கள், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சுபமாக இருக்குது. 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 4 ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்பொழுது அப்பா நம்மக்கிட்ட கடிஞ்சிக்கிறது, அது மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கவங்க சட்ட ரீதியான ஒரு சின்ன ஒரு நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட நடந்துக்கும் போதும் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து இப்போது 9ல் இருக்கார். ஸோ 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது 2வது திருமணம் சார்ந்த முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றியை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து யாராச்சும் ட்ரை பண்ணிட்டுவீங்க. ஏன்னா இன்றைக்கி அது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கனால அந்த மாதிரி முயற்சிகள் இருக்கும். அதே மாதிரி வந்து அப்பா சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். தேவையில்லாத குடும்பத்தில் பிடிவாதங்கள், அந்த பிடிவாதத்தால் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகள் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய லாபங்களை எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் அள்ளி கொடுக்கும். மேற்படிப்பு படிக்கணும், ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஸோ பிரயாணங்களாக நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது அப்பா கொஞ்சம் காரசாரமும் கொஞ்சம் எமோஷனாக வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயாரும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உங்களை வந்து திட்டுறது, ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு 4-5 நாள் தான் இருக்குன்னு வச்சுமே, அதுக்கப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள், வெளிநாடு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக ராகு தேசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு பெரிய பிரம்மாண்டமான கனவுகள், பெரிய லெவலில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வக்கரமாக இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக, ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதி நமது குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு ஈகோவோ ஒரு பிடிவாதமாக பேசுகிறதுனாலே ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
யாராச்சும் தெரியாத ஆட்கள்கிட்ட வியாபாரம் பண்ணும்போது அவங்க கரெக்டான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து கேது திசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருந்து அதுவும் சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது 4-9 ஒரு நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. பட் என்னென்னா அது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர திசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் வேலையில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து டெய்லி ஒரு இறைவனிடம் மனம் ஒன்றி ஒரு 10 நிமிடங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். எந்த வழிபாடு முறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டைமில் இருந்து பாருங்கள், சிறப்பான வளர்ச்சி நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனை பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த February மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவர்ஸ் டே February 14th, அதுக்கு முன்னாடி நாள் February 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணியிலிருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை, இப்போ ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில், சரிங்களா? ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது February 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும்போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், February மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.